சென்னை திருவல்லிக்கேணியில் போராட்டக்காரர்கள் மீது காவல்துறையினர் தடியடி நடத்தியிருக்கிறார்கள். இது குறித்த கூடுதல் விவரங்களை அங்கிருக்கும் செய்தியாளர் ரகுவரன் கேட்கலாம். ரகுவரன், போராட்டக்காரர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே ஏற்பட்ட தள்ளுமுள்ளு குறித்த விவரங்கள், தடியடி குறித்த விவரங்களை சொல்லுங்க. அதாவது இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த இளைஞர்களை கலைத்த அப்போ காவல்துறையினர் அனுப்பினர். ஆனால் அவர்கள் கடற்கரை சாலைக்கு இணைக்கக்கூடிய 8 சாலைகளிலும் இணைப்புகளில் நின்று மீண்டும் தங்களுடைய கோஷங்களை எழுப்ப துவங்கி இருக்கிறார்கள். மேலும் அது மட்டும் இல்லாமல் 5 காவல்துறையினர் மீதும் அவர்கள் தாக்குதல் நடத்தினர். மேலும் ஒரு காவல் ஆய்வாளர் மூக்கு உடைபட்டு அவருக்கு ரத்தம் கொட்டியது. அது மட்டும் இல்லாமல் சரமாரியாக கற்களை தாக்கியதன் காரணமாக கண்ணீர் புகை குண்டு 5 தடவை கண்ணீர் புகை குண்டு வீசப்பட்டது. கண்ணீர் புகை குண்டு வீசி இந்த கூட்டமானது கலைக்க முற்பட்டனர். மேலும் அது மட்டும் இல்லாமல் மாடிகள் மீது ஏறி ஜல்லிக்கற்கள் மூலமாக காவல்துறையினர் மீதும் இங்க தாக்குதல் காரணமாக காவல்துறையினர் தடியடி நடத்தி இந்த கூட்டத்தை கலைத்ததை நம்மால் பார்க்க முடிந்தது. கார்த்திக், போராட்டக்காரர்கள் தற்போது அந்த பகுதியிலிருந்து கலைந்து சென்றிருக்கிறார்களா? தற்போது அந்த காவல்துறை அதிகாரிகளுக்கு தற்போது ரத்தம் வெடிந்து கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு மருத்துவ உதவி வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. மீண்டும் அதே இடத்தில் தான் அந்த போராட்டக்காரர்கள் அதே இடத்தில் நீடித்து நிற்கிறார்கள். மேலும் காவல்துறை அதிகாரிகளும் அதே இடத்தில் அதிக அளவில் காவல்துறைக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த இளைஞர்களுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஆனால் தொடர்ந்து காவல்துறை அதே இடத்தில் தான் இருக்கிறது. போராட்டக்காரர்களும் அதே இடத்தில் தான் இருக்கிறார்கள். ரகுவரன், இணைப்பிலே இருங்க. தற்போது காவல்துறை உயர் அதிகாரி பாலகிருஷ்ணன் செய்தியாளர்களிடம் பேசி வருகிறார். நேரடி காட்சிகளை பார்க்கலாம். அவங்க இது என்ன கோரிக்கை தான் வைக்கிறாங்க? இப்போதைக்கு எதுக்காக உட்கார்ந்து கேட்குறாங்க? 4 மணி நேரம் டைம் கேட்டாங்க சொன்னாங்க. திருப்பி 3/4 மணி நேரம் டைத்தை கூட நீங்க கொடுக்கல. அதனால தான் நாங்கள் இப்படி போராட்டம் ஈடுபட்டு அவங்க சொல்றாங்க. அதெல்லாம் இப்போ அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா இருக்கும்? பேசுறோம், அவங்ககிட்ட பேசணும், பேசி பீஸ்ஃபுல்லா கிளம்பி போறது. அதுக்கு பீஸ்ஃபுல்லா பேசுறோம். இப்போ ஒரு சில இடங்கள்ல தடியடி நடத்தினதா தகவல் இல்ல. அவங்க கலைஞ்சு போகாத பட்சத்துல எப்ப இந்த கூட்டம் கலைக்கப்படும், எப்படி கலைக்கப்படும்? அது பேச்சுவார்த்தை சமாதானப்படுத்தாத பட்சத்தில், சமாதானம் ஆகாத பட்சத்துல கண்டிப்பா முடிவு பேச்சுவார்த்தை பேசணும். கண்டிப்பா 30 பிரச்சனை பேச்சுவார்த்தை மூலமா முடிவு எடுக்கும். தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாகவும் பேச்சுவார்த்தையில் நல்ல முடிவு எட்டப்படும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து திருவல்லிக்கேணியில் இருக்கும் செய்தியாளர் ரகுவரனோடு பேசலாம். ரகுவரன், தற்போது அங்கே இருக்கக்கூடிய களச்சூழல் என்ன? போராட்டக்காரர்கள் அந்த பகுதியை விட்டு அகன்றிருக்கிறார்களா? போராட்டக்காரர்கள் தற்போது வரை அந்த இடத்தில் ஏராளமான காவல்துறை அதிகாரிகள் அந்த இடத்துல போடப்பட்டிருக்காங்க. தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இருக்காங்க. ஆனா போராட்டக்காரர்கள் நாங்கள் எங்கே போராட்டம் துவங்கினோமோ அந்த இடத்தில் நாங்கள் போக வேண்டும், எங்களுடைய போராட்டம் துவங்க வேண்டும் என்று அவர்கள் சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் காவல்துறை அதிகாரிகள் உங்களுடைய கோரிக்கை நிறைவேறிவிட்டது, உங்கள் கோரிக்கை வெற்றி பெற்று விட்டது, நீங்கள் கலைந்து செல்லலாம் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் அதை அவர்கள் கேட்பதாக இல்லை. தொடர்ந்து அவர்கள் கற்களை வீசி வருவதால் தற்போது ஒரு பதற்றமான சூழ்நிலை இருப்பதன் காரணமாக ஏராளமான காவல்துறையினர் குவிக்கப்பட்டு வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து இவர்கள் பேச்சுவார்த்தையிலும் ஈடுபட்டு வருகிறார்கள். இதுவரை அவ்வை சண்முக சாலை மற்றும் கடற்கரை சாலை இணைப்பில் இதுவரை 5 முறை கண்ணீர் புகை குண்டு வீச்சு நடைபெற்றிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் அங்கிருந்த வாகனங்கள் முழுவதுமே சேதமடைந்திருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. கார்த்திக், ரகுவரன், தற்போது செய்தியாளர்களிடம் பேசிய மயிலாப்பூர் இணை ஆணையர் பாலகிருஷ்ணன், போராட்டக்காரர்களோடு காவல்துறை சார்பாக தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது, இந்த பேச்சுவார்த்தையில் நல்ல முடிவு எட்டப்படும் அப்படிங்கிற தகவலை சொல்லியிருக்கிறார். இங்க பேச்சுவார்த்தை நடைபெறாமல் தடியடி தள்ளுமுள்ளி என்று சென்றதற்கான காரணங்களை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம்? அதாவது இந்த போராட்டம் துவங்கிய இடமான விவேகானந்தர் இல்லத்திலிருந்து காலை 5:30 மணியிலிருந்தே போராட்டக்காரர்கள் காவல்துறை அதிகாரிகள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருந்தனர். அவர்களை கலைந்து சொல்லி அவர்கள் ஏற்கனவே வலியுறுத்தினர். ஆனால் அங்கிருந்து சென்ற இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட இளைஞர்கள் கடற்கரை ஓரமாகவும் மற்றும் கடற்கரை சாலையை இணைக்கக்கூடிய இணைப்பு சாலை 6 சாலைகள் இருக்கு, அந்த இணைப்பு சாலைகள் 6 சாலைகளின் முனையிலும் உட்கார்ந்து தங்களுடைய கோஷங்களை தொடர்ந்து எழுப்பிக் கொண்டேதான் இருக்கிறார்கள். அவர்களிடமும் காவல்துறை சார்பாக
பேச்சுவார்த்தை நடைபெற்றது. ஆனால் அவ்வை சண்முகம் சாலையில் தொடர்ந்து அவர்களை சற்று உள் செல்லுமாறு காவல்துறை அதிகாரிகள் கேட்டுக்கொண்டனர். ஆனால் அவர்கள் செல்வதாக இல்லாமல் முதலில் ஒரு தரப்பில் இருந்து கல் விட்டு எறியப்பட்டது. அதன் காரணமாக காவல் ஆய்வாளர் அவர்கள் முகத்தில் கல் பட்டதன் காரணமாக தடியடி நடத்தப்பட்டது. தடியடி நடத்த மட்டும் இல்லாமல் ஏராளமான சல்லிகற்கள் மணல் போன்றவை வீசப்பட்டது. இதன் காரணமாக அங்கிருக்கும் குடியிருப்பு பகுதிகள் முழுவதுமாக சேதமடைந்ததை பார்க்க முடிகிறது. அதன் காரணமாக தான் தடியடியும் கண்ணீர் புகை குண்டும் வீசப்பட்டது. இதனால் அங்கிருந்த சற்று தொலைவிற்கு அந்த போராட்டக்காரர்கள் அனுப்பப்பட்டார்கள். ஆனால் அவர்கள் தொடர்ந்து அதே இடத்திலே இருந்து தங்களுடைய கோஷத்தை எழுப்ப காவல்துறை அதிகாரிகள் அனுமதி வழங்கியதன் காரணமாக தற்போது அதே இடத்திலே அமர்ந்து அவர்கள் கோஷங்கள் எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். அமைதியான முறையில் போராட்டங்களை தொடருங்கள், கற்களை எரிய வேண்டாம் என்று அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அந்த கடற்கரை இணைப்பு சாலையான அவ்வை சண்முகம் சாலையில் இப்ப எவ்வளவு தூரத்துல போராட்டக்காரர்களும் காவல்துறையினரும் நிக்கிறாங்க? கிட்டத்தட்ட அவ்வை சண்முகம் சாலையில இந்த இணைப்பு சாலையில மட்டும் பாத்தீங்கன்னா 500க்கும் மேற்பட்ட போராட்டக்காரர்கள் இருக்கிறாங்க, இளைஞர்கள் இருக்கிறாங்க. அதனால இந்த இது யாருமே எதிர்பார்க்காதது, இந்த தாக்குதலானது யாருமே எதிர்பார்க்காதது. மற்ற இணைப்பு சாலைகளில் இளைஞர்கள் அனைவருமே அமர்ந்து போராட்டத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த அவ்வை சண்முக சாலையில் எதிர்பாராத விதமாக இந்த கல்வீச்சு நடந்ததன் காரணமாக தான் தடியடி நடந்தது. போராட்டக்காரர்களும் அந்த காவல்துறையினரிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதை பார்க்க முடிகிறது. இந்த அவ்வை சண்முக சாலையில் குடிசை மாற்று வாரியத்துக்கு சொந்தமான நிறைய குடியிருப்புகள் இருக்கிறது. அந்த குடியிருப்பு பகுதிகளிலும் கற்கள் வீசப்பட்டதன் காரணமாக பொதுமக்களுக்கு அங்க வாகனங்களும் சேதத்தை ஏற்படுத்தியதை பார்க்க முடிந்தது. அது மட்டும் இல்லாமல் கற்கள் எங்கிருந்து விழுகிறது என்றே தெரியாத நிலை இந்த இடத்தில் இருந்ததன் காரணமாக தடியடி நடத்தப்பட்டது. தற்போது அந்த இடம் அமைதியான சூழல் இருப்பதை பார்க்க முடிகிறது. அந்த இடத்தை தற்போது காவல்துறை அதிகாரிகள் சுற்றி வளைத்திருக்கின்றனர். அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து அமைதியான முறையில் உங்களுடைய போராட்டத்தை எடுத்துச் செல்லுங்கள், தொடர்ந்து இது போன்ற செயல்களில் ஈடுபட வேண்டாம் என்று காவல்துறை அதிகாரிகள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுக் கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. கார்த்திக், போராட்டக்காரர்கள் கல்வீசி தாக்கியதில் காவல்துறையினர் தரப்புல சிலருக்கு காயம் ஏற்பட்டதா நீங்க சொன்னீங்க. தடியடி நடத்தப்பட்டதுல போராட்டக்காரர்கள் தரப்புல யாருக்காவது காயம் ஏற்பட்டிருக்கிறதா? அதாவது போராட்டக்காரர்கள் அனைவருமே கடற்கரை சாலையிலிருந்து அவ்வை சண்முகம் சாலைக்கு உள்ளே சென்றிருக்கிறார்கள். அவர்களில் 7 பேருக்கு அவர்களுக்கும் காலில் காயம் ஏற்பட்டது. அவர்களும் ஆம்புலன்ஸ் மூலமாக மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருந்ததை பார்க்க முடிகிறது. மேலும் பெண்கள் மற்றும் குழந்தைகளுடன் வைத்திருப்பவர்கள் ஏற்கனவே ஆம்புலன்ஸ்கள் மூலமாகவும் பாதுகாப்பான காவல்துறை வாகனங்கள் மூலமாகவும் அப்புறப்படுத்தியதை பார்க்க முடிந்தது. தற்போது இளைஞர்கள் தான் இந்த இடத்தில் இருக்கிறார்கள். பெண்கள் குழந்தைகளுடன் இருந்தவர்கள் தற்போது அகற்றப்பட்ட ஆம்புலன்ஸ் மூலமாக அகற்றப்பட்டு விட்டார்கள். மேலும் இதுவரை பாத்தீங்கன்னா 5 காவல்துறையினர் ஒரு ஆய்வாளருக்கு முகத்தில் அடிபட்டு ரத்தம் ஊற்றுவதை நம்மால் பார்க்க முடிந்தது. அவர்களும் ஆம்புலன்ஸ் மூலமாக மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். கார்த்திக், இந்த சம்பவங்களுக்கு பிறகு காவல்துறை உயரதிகாரிகள் யாராவது அந்த இடத்துக்கு வந்திருக்கிறாங்களா? அதாவது இணை ஆணையர் தலைமையிலான குழுக்கள் தான் இந்த இடத்துல பாதுகாப்பு பணியில இருக்கு. தற்போது அதிரடிப்படை வீரர்களும் வரவழைக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த கடற்கரை சாலை முழுவதுமாகவே தற்போது காவல்படை குவிக்கப்பட்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இணை ஆணையர், மயிலாப்பூர் இணை ஆணையர் தான் தொடர்ந்து இந்த போராட்டக்காரர்களுடன் எப்பொழுது இந்த போராட்டம் ஆரம்பித்ததோ அப்பதிலிருந்து அவர்தான் இந்த போராட்டக்காரர்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார். இந்த தற்போது ஒரு மையமாக இருந்த இந்த போராட்ட களமானது பிரித்து என்றதன் காரணமாக பல பகுதிகளில் சிறு சிறு குழுக்களாக அந்த இளைஞர்கள் அமர்ந்திருப்பதன் காரணமாக ஒரு குழுவாக அவர்களிடம் பேச முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருப்பதாக காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்காங்க. தொடர்ந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்களிடம் ஒலிபெருக்கி மூலம் தொடர்ந்து காவல்துறை அதிகாரிகள் பேசி வருகிறார்கள். கார்த்திக், அது மட்டும் இல்லாம அமைதியான முறை உங்களுடைய போராட்டத்தை எடுத்து சென்ற போராட்டம் தற்போது திசை மாறி வருகிறது. நீங்கள் அமைதியான முறையிலே உங்களுடைய போராட்டத்தை தொடரலாம், ஆனால் இது போன்ற செயல்களில் ஈடுபட வேண்டாம் என்றும் எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டு வருகிறது. கார்த்திக், போராட்டக்காரர்கள் தரப்புல எவ்வளவு பேர் அங்க இருப்பாங்க ரகுவரன்? அதாவது போராட்ட களமானது கலைக்கப்பட்டு விட்டது. தற்போது பாத்தீங்கன்னா சிறு சிறு குழுக்களாக தான் பிரிஞ்சிருக்காங்க. 100 பேரு, 200 பேரு, 300 பேராக சிறு சிறு குழுக்களாக அந்த 6 சாலைகளின் நுழைவாயிலும் போராட்டக்காரர்கள் இருக்காங்க. போராட்டக்காரர்களை தடுத்த விதமாக காவல்துறை அதிகாரிகள் ஈடுபட்டு இருக்காங்க. இது குறிப்பா பாத்தீங்கன்னா விவேகானந்தர் இல்லத்திற்கு வலதுபுறமும் இடதுபுறமும் இணைக்கக்கூடிய 2 சாலைகளுமே போராட்டக்காரர்கள் அமர்ந்து தங்களுடைய கோஷங்களை எழுப்பிக் கொண்டிருக்காங்க. அந்த பகுதிகளெல்லாம் தற்போது போலீசார் மீது தாக்குதல் நடத்தியதை பார்க்க முடிந்தது. அதன் காரணமாக ஏராளமான காவல்துறை அதிகாரிகள் குவிக்கப்பட்டிருக்காங்க. கடற்கரை ஓரமாக கைகோர்த்து இதுவரை 500க்கும் மேற்பட்ட போராட்டக்காரர்கள் இருப்பதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. மேலும் சாந்தோம் வழியாக எந்த ஒரு வாகனமும் இயக்கப்படவில்லை. மேலும் எந்த ஒரு வாகனமும் இந்த சாலையில் இதுவரை அனுமதிக்கப்படவில்லை.
என்ன மாதிரியான அறிவுறுத்தல்களை போராட்டக்காரர்களுக்கு காவல்துறையினர் தொடர்ந்து வழங்கி வர்றாங்க? தொடர்ந்து ஒலிபெருக்கிகள் இயக்கிக் கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. தற்போதும் பாத்தீங்கன்னா ஒலிபெருக்கிகள் மூலமாக இந்த இடம் தற்போது உங்களுடைய கோரிக்கை வெற்றி பெற்று விட்டது, நீங்கள் உங்களுடைய கோரிக்கையை வெற்றி பெற்று விட்டீங்க, இங்க இருந்து கலைந்து ஏற்கனவே இது போன்ற அமைதியான போராட்டம் இந்த சூழலுக்கு மாறுவது ஏற்கத்தக்கதல்ல என்று துணை ஆணையர் தலைமையிலான காவல்துறை அதிகாரிகள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த 6 நுழைவாயிலையும் 5க்கும் மேற்பட்ட ஆய்வாளர்கள் தலைமையில் குழுக்கள் அமைக்கப்பட்டு பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. மேலும் இந்த கடற்கரை சாலையில் யாரும் நிற்க வேண்டாம், அனைவரும் கலைந்து செல்லலாம் என்றும் அறிவுறுத்தல் வழங்கி கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது.